ஆல்ரெடி வந்து கொஸ்டின் டேக்ஸ் நம்ம எப்படி தவறாக யூஸ் பண்றோம் அப்படின்றத வந்து நான் ஒரு வீடியோல பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தேன். isn't it அப்படின்ற ஒரே கொஸ்டின் டேக்கை வந்து எல்லா சென்டென்சஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஆனா அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். புரியுதான்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒவ்வொரு சென்டென்சஸ்க்குமே வந்து வேர்ப் ரொம்ப முக்கியம். நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மெயின் வேர்புக்கும் பின்னாடி ஒரு ஹெல்பிங் வேர்ப், அதாவது டூ வேர்ப் ஒளிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அப்படின்னு ஒரு வேர்ப் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ரைட்ன்ற வேர்பை டூ பிளஸ் ரைட் அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கலாம். இதே இது ரைட்ஸ் அப்படின்னு சிங்குலர்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா டஸ் பிளஸ் ரைட் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அதே பாஸ்ட் டென்ஸ்ல ரோட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா டிட் பிளஸ் ரைட் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இந்த டூ டஸ் டிட் இந்த வேர்ப் வந்து ஒவ்வொரு மெயின் வேர்புக்கு பின்னாடியும் ஒளிஞ்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, கொஸ்டின் டேக் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ ரைட்ஸ் அ நாவல். இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் சென்டென்ஸா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. அவ ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கா. ஷீ ரைட்ஸ் அ நாவல். இப்போ இந்த ரைட் அப்படின்ற ரைட்ஸ்ன்ற வேர்பை டஸ் பிளஸ் ரைட் அப்படின்னு பிரிச்சுக்குங்க. கொஸ்டின் டேக்ல நம்ம யூஸ் பண்ண போறது டஸ் அப்படின்ற அந்த வேர்ப், ஹெல்பிங் வேர்பு. இதுக்கு சென்டென்ஸ் பாசிட்டிவா இருக்கு. அவ நாவல் எழுதிக்கிட்டு இருக்கிறா இல்லையா, நெகட்டிவ்ல ஆகணும். ஸோ டஸ் பிளஸ் நாட் டசன்ட், அதை வந்து சுருக்கி எழுதுங்க, கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல எழுதுங்க டசன்ட். இப்போ ஷீ நம்ம சொல்லிக்கிறோம். இந்த சப்ஜெக்ட் வந்து ப்ரொனவுன் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ அந்த ஷீயை அப்படியே நம்ம டசன்ட் கூட நம்ம ஆட் பண்ணி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டீங்க அப்படின்னு சொன்னா டசன்ட் ஷீ. ஷீ ரைட்ஸ் அ நாவல், டசன்ட் ஷீ. He eats chapati, doesn't he? I love reading. லவ்ன்றது வந்து do plus love. ஸோ அந்த do வந்து நம்ம கொஸ்டின் டேக்கு கொண்டு போயிடுறோம், நெகட்டிவா மாத்துறோம். do don't மாறுது. I வந்து அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். ஸோ don't I. I love reading, don't I. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். Maya ate mangoes yesterday. Ate did plus eat. ஸோ இது அப்படியே நீங்க கொஸ்டின் டேக் மாத்திரப்ப did plus not அதோட கான்ட்ராக்டட் ஃபார்ம் வந்து didn't. didn't இங்க மாயான்றது வந்து ஒரு கேர்ளோட நேம். அப்போ இந்த இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரொனவுனா சேஞ்ச் பண்ணணும். ஸோ didn't she. Maya ate mangoes yesterday. Didn't she? So this is how question tags have to be used. I'll come again with how to make contracted forms of verbs.